சதீஷ் முருகன் இதில் தாவேக்க மட்டும் இல்லாமல் தனி நபர்கள் கூட இந்த வழக்கில் உள்ளே வந்திருக்காங்க. பொதுநல மனுவாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. உமா ஆனந்த் உள்ளிட்டவங்கெல்லாம் அந்த அவர்கள் சார்பு வழக்கறிஞர்கள் என்ன பேசுகிறாங்க, அவங்க எப்போ பேச ஆரம்பிப்பாங்க? முதற்கட்டமாக கார்கே இவங்க தாவேக்கா தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் தன்னுடைய வாதத்தை வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா தங்களுடைய ஒரு பொதுநல வழக்கிலுமே ஒரு தரப்புக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும். அந்த நிலையில இந்த பிரதான பிரச்சனையில மிக பிரதானமான நபர் என்கிற அடிப்படையில தாவேக்கா தரப்பு வழக்கறிஞர்கள் முதற்கட்டமாக தங்களுடைய வாதங்களை முன் வச்சுட்டு வராங்க. அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம பொது மத்த நீங்க சொன்ன உமா ஆனந்த் உள்ளிட்டவர்கள் மனு மீதான அந்த வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவே நம்ம கடந்த காலங்கள் உயர் நீதிமன்றத்திலுமே இப்படிதான் ஒரு 7 பேர் 8 பேர் மனு தாக்கல் செய்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனுமே ஒரே சாசமா இருக்கு, இல்ல முன்ன பின்னதான் இருக்கு அப்படின்னா எல்லா மனுக்களையுமே ஒரே மாதிரியா வச்சு முடிச்சிருவாங்க. இதே நம்ம உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டோம் சொன்னா சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு 3 பேர் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. 3 பேரும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லியிருந்தாலும் நோக்கம் என்பது சிபிஐ வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றதுதான். அப்படி பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல இது மிகவும் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. வழக்கு விசாரணை தொடங்கி ஒரு போக்குன்னு போகல, அதுக்குள்ள நீங்க சிபிஐ கேட்கறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றைய தினமே அந்த வழக்குக்கு முடித்து வைக்கப்பட்டது. அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ வழக்கு விசாரணையுமே அப்படித்தான். இப்ப நம்ம சிபிஐ கோர்றாங்கன்னா சிபிஐ கோர்றதுக்கான முகாந்திரம் பிரைமா பேசி என்னன்னு பாப்பாங்க. இல்ல நீ ஸ்டார்ட் பண்ணவே தேவையில்லை, இவங்க ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணாலே அது எங்களுக்கு எதிராக தான் போய் முடியும், அதனாலதான் நாங்க இதை கேட்கிறோம் அப்படின்ற மாதிரியான வாதங்கள் வைக்கும் பட்சத்துல அதை உச்சநீதிமன்றம் அனலைஸ் பண்ணுவாங்க, இது பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சில முடிவுகளை பிறப்பிப்பாங்க. உடனடியாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் சட்டநிபுணருடைய விஷயமா இருக்கு. இன்னும் அடுத்த கட்ட வழக்கு விசாரணை என்பது செல்ல இருக்கலாம். இந்த நேரத்தில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில எஸ்ஐடி அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தற்போது சட்ட நேரத்துக்கு முன்பாக தாவேக்கா தரப்புல ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை வச்சிருக்கக்கூடிய சூழல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி மீது கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. தற்போது என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா தரப்புல உச்சநீதிமன்றம் நடைபெறக்கூடிய இந்த விசாரணை என்பது சிபிஐ கோரி மனு தாக்கல் செய்திருந்தாலும் தற்போது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தாவேக்கா தரப்புல பேசி வாதங்களை வச்சுட்டு வராங்க. நம்ம பேசிட்டு இருக்க இன்னொரு இந்த நிமிடத்துல வச்சிருக்காங்க. சிபிஐ கேட்டு போன ஒரு மனு மீதான விசாரணை இவங்களே ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்க கேள்வி கேட்டிருக்காங்க. பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் தாவேக்கா தரப்புல அடைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு.